100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 குரு பெயர்ச்சியால என்னவெல்லாம் நிகழப்போகின்றது? குரு பகவான் அள்ளி கொடுக்க போகின்றாரா, கிள்ளி கொடுக்க போகின்றாரா, நன்மைகளை கொடுக்க போகின்றாரா, தீமைகளை செய்ய போகின்றாரா? மிக முக்கியமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 12 ராசிகளில் உங்களுக்கு தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதனால் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க, என்ன நடக்க போகின்றது, குடும்பத்தின் நிலை, பண வரவு, தொழில் இவையெல்லாம் எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றது. சரி வாங்க, மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளார போகலாம். இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 2024 மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து உங்களுடைய ரிஷப ராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகின்றார். அதாவது மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 2:29 மணிக்கு இந்த பெயர்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் உள்ளிட்ட நட்சத்திரங்களில் குரு பகவான் பயணம் செய்ய போகின்றார். இதனால் ஏகப்பட்ட நன்மைகளும் சில தீமைகளும் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் அப்படின்றத சொல்லியே ஆகணும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசியில் கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கின்றது. உங்களுடைய இந்த நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் பயணம் செய்ய போகின்றார் குரு பகவான். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1 தேதியில் உங்களுடைய ராசியில் வந்து அமர்கின்றார். ஜென்மகுரு வனத்தினிலே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குரு பகவான் இட மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகின்றார். குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5, 7 மற்றும் 9வது இடங்களின் மீது விழுகின்றது. ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல வேலையில் போய் அமர போகிறீங்க. சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படும். சிலர் வீடு கட்டுவீங்க. இருக்கும் வீட்டில் மாடி மேலே மாடி கட்டுவீங்க. வங்கியில் கடன் வாங்கி தொழில் தொடங்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். தொழில், வியாபாரம் எல்லாமே வளர்ச்சி அடையும். சித்திரை மாதத்திற்கு பிறகு அரசு வேலையில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். இல்லைனா சிறைச்சாலை வரை செல்ல வேண்டி இருக்கலாம். குரு பகவானுடைய பார்வை ரிஷபராசியில் இருந்து கன்னி ராசி, விருச்சக ராசி, மகரம் ராசிகளின் மீதும் விழுகின்றது. 5வது வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதால் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடைபெறும். நல்ல வேலை கிடைக்கும். உங்களுக்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டின் மீது விழுவதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தம்பதியர் இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கிய ஸ்தானத்தின் மீது விழுவதால் வருமானம் அதிகரிக்கும். அதிகார பதவி, அரசு பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகம், உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பணம் பல வழிகளில் இருந்தும் வரும். வங்கி கடனை அடைப்பீங்க. குரு பகவான் உங்களுடைய ராசியில் கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்களில் பயணம் செய்யும்போது உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் சேமிக்க முடியும். ரிஷபராசியில் பிறந்து ராகு திசை, குரு திசை நடப்பவர்களுக்கு, வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் நிச்சயம் இருக்கின்றது. ஜென்ம குரு சிலருக்கு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு மாற்றத்தை தரப்போகிறார். வேலையில் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போக போகிறீங்க. பதவி உயர்வோட சம்பளம் கிடைக்க போது. அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் அக்கறையாகவும் இருக்க வேண்டியது
மிக மிக அவசியம் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் முன் கோபத்தால் சிறு சிறு வாய்ப்புகளை தவறவிட போகிறீங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். ஆசைகளை குறைத்து கொண்டு கிடைக்கும் சிறு சிறு காரியங்களில் மகிழ்ச்சி அடைவது நல்லது. சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மேன்மையை ஏற்படுத்தும். மனநிலையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. வருமானத்தை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். மனதில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கு தெளிவான முடிவுகள் பிறக்கும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படணும். வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். வழக்குகளில் சமரச தீர்வு கிடைக்கும். தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்க்கணும். மற்றவர்களை பற்றிய விமர்சன கருத்துக்களை தவிர்க்கணும். ஆடம்பரமான செலவுகளை நிச்சயம் நீங்கள் குறைத்து கொண்டே ஆகணும். அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதையும் தவிர்க்கணும். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து போகணும். சிறிய வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்வதுதான் நல்லது. நினைத்த சில பணிகள் தாமதத்திற்கு பிறகு நிச்சயம் நிறைவேறும். எதிர்காலம் சார்ந்த எண்ணங்களும் மனதில் அடிக்கடி வந்து போகும். எப்படி இருக்குமோ, எப்படி இருப்போமோ, என்ன நடக்குமோ, நினைச்சது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி எதிர்காலத்தை பற்றி அதிகம் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. தந்தையுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். சொத்துக்களை வாங்கும் பொழுது வில்லங்கம் ஏதாவது உள்ளதா அப்படின்றத தீர விசாரித்த பின்பு வாங்கணும். இல்லைனா இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும். மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கு சில நேரங்களில் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். வாகன பயணங்களின் போது விவேகத்தோடு செயல்படணும். வரவுக்கு ஏற்ற செலவுகளால் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். எடுக்கும் சில முயற்சிகளில் விரயங்களுக்கு பின்புதான் நல்ல பலன் கிடைக்கும். புதிய பொருட்களின் சேர்க்கையினால் கையிருப்புகள் குறையும். ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்திடணும். எதிர்பாராத தனம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பழைய சிந்தனைகளின் மூலமாக வீண் சஞ்சலங்கள் உண்டாகும். பலதரப்பட்ட அனுபவங்களின் மூலமாக எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும். மருத்துவ செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பெண்களுக்கு இறை வழிபாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பணிபுரியும் இடத்துல மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதையும் நிச்சயம் தவிர்க்கணும். நெருக்கமானவரிடம் கொடுக்கல் வாங்கல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லதுன்னு தான் சொல்லணும். நெருக்கமானவங்கக்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கினீங்கன்னா பெரிய பிரச்சனையில் அது கொண்டு போய் விட்டுடும். எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்படும். மாணவர்களாகிய உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப மதிப்பெண் கிடைக்கும். கல்வியில் கவனத்தோடு இருப்பது நல்ல மதிப்பெண் பெற வழிவகுக்கும். ஞாபக மறதி மற்றும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாகத்தான் கிடைக்கும். அலைபாயும் சிந்தனைகளால் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க. எதிர்பாலின நண்பர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோக பணிகளில் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட்டு உங்களை திக்கு முக்காட வைக்கும். பணி நிமித்தமான அலட்சியங்கள் அதிகரிக்கும். முன்கோபத்தை குறைத்து வீண் கோபத்தை குறைத்து வாழ்க்கையில் முன்னேறுவது தான் நல்லது. கைமாறாக கொடுத்த தொகை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். எளிதில் முடிக்க வேண்டிய சில பணிகள் கூட தாமதமாகத்தான் முடிப்பீங்க. பிறரை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்காதீங்க. தொழிலில் போட்டிகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். லாபம் கிடைக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் ஓரளவு கிடைக்கும். வியாபாரம் நிமித்தமான சொந்த ஊர் பயணங்களை அடிக்கடி மேற்கொள்வீங்க. புதிய முதலீடு தொடர்பான செயல்களில் கவனமாக இருக்கணும். கமிஷன் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் அனுகூலம் பிறக்கும். கூட்டாளிகளிடம் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படும். கலைத்துறையில் எதிர்பாராத புதுவிதமான நட்புகள் கிடைக்கும். மிகப்பெரிய அதிகாரிகளுடைய நட்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது. நீண்ட நாட்களாக தடைபட்ட தன வரவுகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களிடம் ரகசியங்கள் பகிர்வதை தவிர்க்கணும். பேச்சுகளில் நிதானத்தை கடைபிடிப்பது
உங்கள் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகள் மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. உயர் அதிகாரிகளால் சில நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பாராத சில நெருக்கடிகள் உண்டாகும். உங்கள் மீதான வதந்திகளால் குழப்பங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களின் மூலம் பல உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். மிக முக்கியமாக செய்கின்ற முயற்சிகளில் உழைப்பும் பொறுப்புகளும் அதிகரித்தது அப்படின்னா லாபமும் அதிகரிக்கும். புதிய பயணங்களின் மூலமாக அனுபவம், புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு தெளிவான முடிவு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல சில கெட்ட பெயர்களும் உங்களுக்கு ஏற்படும். இழுபறியாக இருந்து வந்த சொத்து விற்பனை தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரப்போகின்றது. வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். திருமணத்துக்கு வரன் தேடுவோர் பொறுமையோடு செயல்படுங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆதரவானவர்களின் சுயரூபத்தினை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அதாவது இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கூடவே இருப்பாங்க, நல்லது செய்கிற மாதிரியே தெரியும், ஆனால் பெருசாக ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் அது. அதாவது ஆதரவாளர்களுடைய சுயரூபத்தினை நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்படும். தடைகளுக்கு பின்பு எதிர்பாராத சில காரியங்கள் நடந்தேறும். கடன் சார்ந்த தொல்லைகள் நிச்சயம் நீங்கும். புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். அரசு தொடர்பான சில உதவிகளை மறைமுகமாக பெறுவீங்க. நீண்ட தூர பயணங்களால் நன்மை ஏற்படும். ஆன்மீகத்தில் விருப்பம் ஏற்படும். தர்ம காரியங்களை செய்வீங்க. பலதரப்பட்ட அனுபவங்களின் மூலமாக மனதில் பக்குவம் உண்டாகும். மனதில் நினைத்த எண்ணங்கள் ஈடேறும். மனதளவில் உணர்ச்சி போராட்டம் அதிகரிக்கும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தை விட்டு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் வரும். புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, எதிலும் கடினமாக உழைத்து திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. வரவை விட செலவுகள் சற்று அதிகமாகவே நிச்சயம் இருக்கும். வருமானம் சீராக இருக்கும். உபரி வருமானத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாக்கும். சேமிப்பில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கணும். குடும்பத்தினரின் ஆலோசனைகளை. வரவுக்காக முதலீடுகளை தவறவிட வேண்டாம். நீண்டகால வைப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கப் போகின்றது. பங்கு சந்தை நிலவரங்களை அறிந்து விவேகத்தோடு செயல்படுங்க. அளவுக்கு அதிகமான கோபம் மற்றும் மன அழுத்தத்தின் மூலம் உடல் நிலையில் சில பாதிப்புகள் ஏற்படும். உடலில் ஒரு விதமான சோம்பல் ஏற்படும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையும். எளிதில் ஜீரணமாகும் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளால் சற்று அவதிப்படுவீங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுமையோடு நடந்து கொள்ளுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. பிள்ளைகள் வழியில் சுபகாரியம் நடக்கும். குடும்பத்தில் புதிய உறவுகள் மலரும். உடன் பிறந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களிடம் அன்பாக நிச்சயம் நடந்து கொள்வார். அடிப்படை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் விவேகத்தோடு செயல்படுங்க. மற்றவர்களின் மீது பொறாமை இன்றி இருக்க வேண்டும். அரசியல், மருத்துவம் போன்ற துறையில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உயர் கல்வியில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நிச்சயம் உங்களுக்கு குறையும் என்றுதான் சொல்ல வேண்டும். சோம்பலின்றி பணிகளை மேற்கொண்டா பதவி உயர்வு கிடைக்கும். தோற்ற பொலிவு உண்டாகும். பணியில் எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படும். கடன் நிமித்தமான இன்னல்கள் குறையும். வழக்கு செயல்பாடுகளில் இழுபறியான சூழல் மறையும். மேலதிகாரிகளிடம் பாரபட்சம் ஏற்படும். கீழ்நிலை பணிகளில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தினை பெறப்போறீங்க. நிபுணர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவினை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறைந்து கொடிகட்டி பரப்பீங்க. பொருட்களின் தரம் அறிந்து முதலீடு செய்வது தான் நல்லது. வாடிக்கையாளர்களிடம் பக்குவமான கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. பங்குதாரர்களுடன் சில முரண்பாடுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்ல
யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல செயல்படுங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் வரைமுறைக்குள்ளாரவே பழகுங்க. யார்கிட்டையும் அதிகமாக வச்சுக்காதீங்க. வருவாய் தொடர்பான ரகசியங்களையும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத அதை தெரிந்து அதன் பிறகு செயல்பட்டால் தான் உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். மறதி ஏற்பட்டு சில சமயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு தெரியாமல் ஏதேதோ பண்ணி கொண்டிருப்பீங்க. அதனால் இதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு தான் சொல்லணும். மற்றபடி இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படின்ட்டு நிச்சயம் பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில், இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தோறும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அது மட்டுமல்ல, இயலாதவர்களுக்கு இயன்றதை செய்யுங்க. அதைவிட சிறந்த பரிகாரம் ஏதும் இல்லை என்றும் சொல்லியே ஆகணும். இப்படியா இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது? இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மை நடக்குமா, தீமை நடக்குமா, நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி ரிஷப ராசிக்காரர்களாகிய நீங்கள் சிறப்பான ஒரு வாழ்வை வாழுங்க. இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் பலவும் குரு பெயர்ச்சியில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.